மத்திய அரசுக்கும் மாநில அரசும் மூணாவது 2வது லிஸ்ட் வந்து மத்திய அரசு லிஸ்ட், 3வது 2க்கும் சேர்ந்த பொதுவானது. அதுல தான் அனிமல் குரல்ட்டியே வருது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல் பேர்ட்ஸ் எல்லாம் இல்லை. மிருகங்களை பாதுகாப்பு கொள்வதிலும் மத்திய அரசுக்கு முழு பங்கும் கிடையாது, மாநில அரசுக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மிருகவதை சட்டத்தில் எப்படி இந்த மிருகங்கள் கருத்தடை சட்டம் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸை எப்படி மத்திய அரசு இயற்றி இருக்க முடியும்? அது ஒரு கேள்வி. அதுலயே ஒரு இல்லீகாலிட்டி இருக்கு, அப்புறம் சொல்றேன். 2வது, அதை கொண்டாந்து நீ எப்படி மாநில அரசு மேல் திணிக்க முடியும்? மாநில அரசில் இருப்பவர்கள் வாயில் அல்வா வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இதான் கேட்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்கிறது. அதான் நம்ம சீஃப் செக்ரட்டரி கேட்குறேன், நேராக கேட்குறேன், மிஸ்டர் முருகானந்தம் சாரை கேட்குறேன். சார், நீங்கள் ஐஏஎஸ், உங்களுக்கு தெரியாத சட்டம் கிடையாது, நீங்களும் ஒரு ஜுடிஷியல் கெப்பாசிட்டி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சென்ட்ரலுடைய ரூல்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்க? நாய்களை நீங்கள் அப்புறப்படுத்த